சரி படுத்துக்கிறேன். நான் கொடுத்த டைம் என்னோட முடிய போகுது. அசல் இந்த கையிலையும் வட்டி இந்த கையிலையும் எடுத்து வை. என்ன பாக்குற? உழைச்ச காசு தானே கேக்குறேன். ஆமா கிழிச்ச. அன்னைக்கு மீட்டிங்ல ராபிச்சக்கார மாதிரி லோ லோன் பாட்டு பாடி நாயா கொலைச்ச. நீ கேட்ட செய்யணும் வேற. ஆமா அது எப்படி? 100 அழுகின முட்டை, தக்காளி, 100 சோடா, பிஞ்ச செருப்பு. என்னையா பாட்டு ரொம்ப தூரம் போகுது, பார்வை ரொம்ப கிட்டக்க வருது. என்ன விஷயம்? புரிந்து கொண்டாயா? உன் பேச்சு என்னும் பின்ப வெள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே. செப்பு தமிழரசி செப்பு. தாவடியா கண்டது காதல? யோ சும்மா நெடு நெடுன்னு பணமர மாதிரி வளர்ந்தா போறாதியா? ஆம்பளை கழகு வீரம் வீர தாய ஒரு பொண்ணு விரும்புவா. நான் தெரியாம கேக்குறேன். இந்த மூக்குத்தி அதோட திருகாணி அளவுக்காவது உங்ககிட்ட வீரம் இருக்குதாயா? வீரமா அப்படின்னா? உனக்கு சொன்னா புரியாது. இந்த ஏரியா பிஸ்தா துறவீடுதானா? துறவீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது துறவீடு தானா? துறவீடு இதுதான். அவன் என் புள்ளதான். துறை இருக்கா? நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கிறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கி சொல்லிருப்ப. விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்புதான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன்னால எனக்கு என் பிள்ளைக்கும் இந்த இந்த ஏரியாவிலே எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. நாங்க என்னமா பித்தாள வளவியை கொண்டு போய் சேட்டு கடையில அடகு வச்சு அதுல என் புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுரோட்ல விழுந்து கிடந்த மாதிரி ஆயிடுச்சு. இனிமே என் பிள்ளைய தேடிக்கிட்டு மூக்குத்தி வளவி அருணா கொடின்னு வந்த நடக்கிறது வேற. கூப்பிடியா இல்ல உள்ள மாட்டுமா? போயிடுவியடி. விளையாடாத. மரியாதையா பணத்தை வாங்கிட்டு மூக்குத்தி திருப்பி கூட. தமிழே எகிரி அடிச்சன்னா நீ தவளு. அவருதான் மூக்குத்தியே வாங்கலன்னு சொல்றாருல. என் மகரு சொன்ன பேச்சு தவறவே மாட்டாரு. மரியாதையா இடத்த விட்டு நகரே. என்னடி ஆலாத்தி எடுத்து துப்புற? திருட்டு குடும்பமா இருக்கு. அசிங்கப்ப மகளை யார பார்த்து திருட்டு குடும்பங்கிற? நம்மளை பார்த்து திருட்டு குடும்பங்கிற? அது இல்லம்மா, ஒரு வயசுக்கு வர போற பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு நடு ரோட்ல நிக்க வச்சு திட்டுறது தப்புமா? பின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வெத்தலை பாக்க வச்சு திட்டணுங்கிறியா? என்னடி இத பாரு டி. என் மூப்பத்திய டி திருப்பி குடுக்கல டி. போலீஸ் வரைக்கும் டி. போக வேண்டிய டி. வரும் டி 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 டி. அடி போடி மகா போலீஸ். நாங்க பாக்காத போலீஸ். கூப்பிடுவோம் போலீஸ். இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு பாத்துறேன். என்னடி ரெண்டு ஒண்ணு பாத்துருவேன்? நான் பேச ஆரம்பிச்சேன். நீ சாலா கடையில சாப்பிடுறடி. பொம்பளைன்னு பாக்கறேன்டி. அடி போடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல இப்ப பொம்பளைன்னு பாக்குறாள். என்னடி பண்ணுவ? நீ எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன். இனிமே கடிப்பேன். என்னைய கடிச்ச. இந்த மாதிரி ஒரு வீரமான தாய் இருக்கிற வரைக்கும் என் கற்புக்கு எந்த விதமான ஆபத்து வராது. கோமணமா கட்ட கட்டடி. கட்ட கட்டு. என்னடி சண்டை போடுறத
பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இல்ல? யாரு அது ரப்பர் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு பேண்ட் பேண்ட் அடிக்கிறது? அது உங்க பெரியமாவ இல்ல சைதை தமிழரசிய? பெரியமாவா? நமக்கு இந்த வயசான காலத்துல உன் கற்பை காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. மிருக்கு மிருக்கு வந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்றியா? நீங்க எல்லாம் ஒரு மகனா? மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட சிங்கத்திடம் தோத்து ஓடு. அட சொல்லி வாய முடிக்காரைக்கு தனியா வந்து என்ன அடிச்சல கூட்டத்தோட வந்து உன்னை மிதிக்கல. பெரு சாயி சாயி தமிழருக்கு இல்ல அடிப்படி படி இப்ப காதல நான் தான் ஓட்ட பண்ணுமா? ஐயா நான் இருக்குங்க. சரி சரி. காதல் வலிக்குதுப்பா. அது கூட இந்த அப்படி கட்சியில புதுமை பரிசு வந்தாச்சு. ஓடுல மனிதா கிடைக்கிறது எப்படியா பிறகு அசிங்கமணி இருப்பாரு குடி. சரிங்க. ஏழை பங்காள நரிவரசு, ஏழை பங்காள நரிவரசு, ஏழை பங்காள நரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு, எம்எல்ஏ அரிவரசு. உங்க மகன் யாரு? நான் தாயா வேப்பேரி கற்பழிப்பு கேஸ்ல உங்க மகனுக்கு எதிராக சாட்சி சொன்னது நான் தாயா. என்ன காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்கயா. நான் உன மனுஷன் அங்க வேமா வந்துட்டு காப்பாத்துங்கயா. ஐயா என் தங்கச்சி கல்யாணம் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க. அதான் இன்விடேஷன் நேர்லயே கொடுத்துட்டு போலான்னு இங்கேயே வந்துட்டேன். இந்தாங்க ஐயா. கருமாதி எனக்கு தான் கல்யாணம். செல்வராஜ் இது ஓ ஏரியா தானே? காலத்துக்கு 500 ரூபாய் எழுதியாச்சுல. இவன் கருமாதிக்கு 5000 இன்ஸ்பெக்டர் ஜாப்ல வச்சுட்டேன். கல்யாணத்துக்கு 10,000 வீட்டுக்கு வந்து அப்புறமா செத்து போயிட்டாங்க. நாடி பிடிச்சு பார்த்து செத்துட்டாங்க. சரி போக வேண்டிய வயசு தான். உள்ளவாடா மனுஷரத்தான் எந்த நேரத்தினா இருக்கு. போ வீட்டுக்கு போனோம்னா ஒரு நாள் காப்பி தண்ணியில கூலி இன்னைக்காவது கூட சொல்ல சரியா வேண்டிய. என்ன எல்லாரும் நின்றீங்க? போங்க போங்க போங்க. சீக்கிரம் சுடுகாட்டுக்கு அனுப்பியா? தூக்குங்களா சீக்கிரம் வாங்கடா.